நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இது முக்கியமான ஒரு வீடியோ போடுறேன். கொஞ்சம் நாள் எனக்கு டைம் பத்தல, இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம். சரிங்களா? பக்கத்து வீட்டில் பக்கத்து ரோட்டுக்கு அந்த பக்கமாக என் ஃப்ரெண்டோ ஒரு பைசா இடம் வாங்கியிருக்கிறார். எனக்கு என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காரு. எனக்கு சம்பந்தம் இல்லை. அவர் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொன்னார். அந்த இடத்துல மிஷின் கொண்டே நிறுத்த போயிருக்கிறேன். ஒருத்தர் சொல்கிற அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு மேலே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ணா, இதில் அவர் சொல்லியிருக்கிறாரு, என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கிறாரு, நிறுத்த சொல்லிக்கிறார், நிறுத்திக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்டுட்டு பேசிக்கலாம், ஃப்ரெண்டுட்டு பேசிக்கலாம். என்னண்ணா என்னண்ணா அண்ணா, வடக்க வண்டித்தரம் எழுதியிருக்க, நீ திறமையாதுக்கு போகிறாங்கல்ல, அப்போ இலாக்குமே தரம் இல்லையா? எனக்கு தரம் இல்லையா? இதில் வரக்குங்களா? இதில் தரம் இல்லைங்களா? அப்போ அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் அப்போ இந்த தடம் எந்த இதுலேருந்து வந்துங்க? தடம் எழுதி இருக்கல, தடம் எழுதி இருக்குது, பட்டயத்தில் எழுதி இருக்குது. அவரோட பட்டயத்தில் வடக்கு வாசல வண்டி தரம் இருக்குது. அது எப்படி 10 வாரத்துக்கு போடுறது? எப்படி மாதிரி எனக்கு மாதிரி இல்லாம போகும்னா? ஏன் இல்ல? பாருங்க, நீங்க பேசக்கூடாது, அவரு பேசட்டும். ஃப்ரெண்டு வாங்கியிருக்கிறாரு, ஃபுல் பர்மிஷன் கொடுத்துக்கிறாரு, ஃபுல் பர்மிஷன் கொடுத்துக்கிறாரு. அவரு நான் நிறுத்துவேன், என்ன முடியுமோ பண்ணிக்கலாம், பார்க்கலாம். ஆனால் மரியாதை பேசுனா, நேத்தே தப்பா பேசிட்டீங்க, மரியாதை பேசப்படுங்க, மரியாதை பேசப்படுங்க. மரியாதை நீங்கள் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரெண்ட் அனுமதி தந்துக்கிறார் அவர் இடம், நான் வண்டி நிறுத்த தான் செய்வேன். உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கலாம். வருவேன், தடம் இருக்குது. அது இல்லைன்னா அப்புறம் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருங்க, இதில் வரக்கூடாது எழுதி கொடுத்துருங்க. எங்கள் பேர்னாலும் பேசுங்க. நான் வண்டி தரேன், வண்டி ஓட்ட தான் செய்வேன், மிஷின் நிறுத்த தான் செய்வேன், நான் வரதான் செய்வேன். வருவேன்னா நீங்கள் என்ன முடியுமோ அதை பார்க்கலாம், என்னால் என்ன முடியுமோ நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம், நான் சொல்கிறேன். நேற்று மரியாதை கேட்டு பேச போட்டீங்க, இனிமேல் பேசுனீங்க சரியாகாது. மரியாதை நான் உங்களை எப்படி அண்ணான்னு கூப்பிட்றேன், எவ்வளோ மரியாதை பேசுகிறேன். நேற்று எவன்டா உனக்கு மாடு, உங்களுக்கு மாடு மைக்க வந்து நேற்று எவன்டா அவனுக்கு மிஷினுக்கு அதிகாரம் கொடுத்தான்னு கேட்குறீங்கன்னு பார்த்து நான் என்ன தப்பு பண்ணேன்? மிஷின் வந்து தானே, மிஷின் அவர் என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கிற இடம், எனக்கு அதிகாரம் உண்டு. நான் வந்து நிறுத்துவேன், செட்டு போடு, வேலை என்ன வேணாலும் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. அது உங்களால் ஒன்றும் அங்கே இல்லை. நீங்கள் என்ன முடியுமோ பாருங்கள். நான் அங்கே, நீங்கள் அங்கே பேசுங்க, நான் அங்கே பேசிக்கிறேன். நீங்கள் உங்களை என்ன முடிச்ச செய்யுங்க. வண்டி வரத்தான் செய்வேன், ஓட்ட தான் செய்வேன். அது என்ன உங்களால் பண்ண முடியுமா? அப்புறம் பார்க்கலாம். நான் நேற்றா சொல்லிட்டு சங்கடப்பட வந்துவிட்டேன். இதில் வந்தனால என்ன மோசம், நான் என்ன தப்பு? மிஷின் போல எனக்கு நிறுத்துற கடமையில நிறுத்தியிருக்கிறேன். அவர் பர்மிஷன் வாங்கி தான் நிறுத்துறேன். நீங்கள் நேற்று இதை அப்போ 6 வீல் 6 வீல் வண்டி லோடு பண்ணது உடையிலையுமே இந்த ஒரு அரட்டன் வந்து நேரம் உடஞ்சி போகுது. அப்போ எனக்கு லாரி வந்து அதை ஏன் பேசுகிற? டிப்பர் லாரி வந்து இதில் வந்து அப்பயே பேசல. எதில் ஓட்ட முடியாது? பாலம் பஞ்சாயத்து போட்ட பாலம், நீங்க போட்ட பாலம் இல்ல, பாலம் பஞ்சாயத்து போட்டது, பாலம் பஞ்சாயத்து போட்ட பாலம், பாலம் பஞ்சாயத்து போட்டதானே? எதுங்க பாலமா? ஸ்லாப் ஆறு வாரத்து கொடுத்தா, ஸ்லாப் ஆறு வாரத்து கொடுத்தா. ஏன் ஸ்லாபு? இந்த ஸ்லாபா நீங்களா பார்த்தீங்க? யார்ட்டு கேட்கணும்? ஸ்லாபு நீங்க பார்த்தீங்க, அப்ப நாங்க ஸ்லாப் பார்த்து உங்களுக்கு கொடுக்கல. ஸ்லாபு நான் பார்த்து கொடுத்ததுண்ணா, பஞ்சாயத்து வேலை நான் தானே செஞ்சேன், பாலம் மேலே நான் தானே ஸ்லாப் பார்த்து கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த வேலை நான் பஞ்சாயத்து வேலை நான் ரோடு சால் போட்டது நான் ஸ்லாப் பார்த்து கொடுத்தேன். தள்ளி தான் நீங்கள் வச்சிங்க, ஸ்லாப் பார்த்து கொடுத்தது நான். பஞ்சாயத்தோட டெண்டரில் நான் இருந்தேன், நான் தான் ஸ்லாப் பார்த்து கொடுத்தேன். எப்படி நீங்கள் இல்லைங்கிறீங்க? அண்ணா இங்கே பாருங்க, நான் சொல்கிற காலுங்க நேற்று என்ன மரியாதை பேசுகிறேன், இப்போ ஒரு மரியாதைலாம் பேசிட்டீங்க. நான் சொல்கிற காலுங்க, நானும் தரத்தில் வண்டி வரத்தான் செய்யணும். எனக்கு மிஷின் எடுத்துக்க இடமா இருந்து ஆகணும். நீங்கள் என்ன நேமம் உண்டோ பேசுங்க. நீங்கள் ஆட்டு வேலை போய் சொல்லுங்க, நானும் சொல்லிக்கிறேன், பேசிக்கலாம். தேவையெல்லாம் வார்த்தை பேசினா சரியாகாது, அப்புறம் சங்கடமாகி போயிடும். மூஞ்சி நாளை மணி பார்த்துக்கணும். அதனால தான் நேற்று நீங்கள் பேசின வார்த்தை கூட நான் பொறுமையாக இருக்கிறேன். இப்போ வரைக்கும் நேற்று என்ன எவன்டா உனக்கு அதிகாரம் ஊற்றுன்னு கேட்குறீங்க? அப்படி கேட்காதீங்க. இப்போ என்ன பேசுறீங்க? இப்போ என்ன பேசுறீங்க? இப்போ என்ன பேசுறீங்க? அப்படியே மயிறு மட்டான்னு பேசுறீங்க. நீ பார்த்து பேசாதீங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதோ ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குது, ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குது கேமராவில், ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குது. அப்படியே பிடிச்சி எனக்கு தெரியும், அப்படி தான் பேசுங்க. ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குது கேமராவில், ஃபுல் லைவில் ஓடிட்டு இருக்குது. அண்ணா இதில் வழி இருக்குதுண்ணா, அண்ணனுக்கு பரமிட்டு உண்டு. நீங்கள் போலீஸ் கூட கேஸ் கொடுங்க, இல்லை போலீஸ் உண்டே நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டு, நான் மிஷின் வரத்தான் செய்வேன், வண்டி வரத்தான் செய்வேன். முடியாது, ரெக்கார்டு நான் போடத்தான் செய்வேன். நடக்காது கேஸ் ஒன்றா போலீஸ் கூட பார்த்துக்கலாம். வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் அது. அதாவது எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, போங்க, எல்லாரும் ஷேர் பண்ணி கொடுங்க. இங்கே நடக்கிற அநீதி நியாயத்தையும் நான் வெளியிடணும்னா நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். பரமாவதி அது என்னமாகட்டும், நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணாமல் போங்க. அண்ணா பரமாவதி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோவெல்லாம் வெளியில் போகணும். ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, விற்று போன இடத்துக்கு அதில் 20 ஃப்ளாட் என்ன விற்றுக்கிறாங்க அவங்க. அதில் தடம் பெரிய வண்டி தடம் இருக்குது. அந்த அங்கே ஃப்ரண்டில் போட்டுருக்கிற பாலம் பஞ்சாயத்து ஸ்லாப் பார்த்து கொடுத்து நான் தான் போட்டு கொடுத்தது. அவங்க பாலமாமா அவங்க போட்டுருக்குறாங்க. அது போய்
அதாவது அவங்களுக்கு அறியாமையா இல்லை அவங்க ஆதிக்கத்தனமா இல்லை நம்மளை மிரட்டுறதுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியாது. அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேளுங்க. வித்து போன இடத்துக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. என் வீட்டுக்கு மாதிரி எப்படி மிஷின் நிறுத்தலாம் கொண்டு அந்த பக்கம் நிறுத்துங்கிறாரு. என் ஃப்ரெண்டோட இடத்துல நிறுத்திருக்கு யார் அனுமதி? எனக்கு என் ஃப்ரெண்டு தானே அனுமதி தரணுமா வேண்டாமா? இது ஒன்றும் படிக்காத ஆளா இல்லை அதிபுத்திசாலியா இல்லை அடிமுட்டாளான்னு எனக்கு தெரியல. யாரும் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. எப்படி இங்கே வண்டி தடம் வராத எல்லாத்துக்கும் தடம் இருக்குதாம எனக்கு இல்லையாமா தடம்? அது எப்படியாக்கு நியாயம்? என் ஃப்ரெண்டோட பட்டயத்தில் வடக்க வண்டி வழின்னு எழுதியிருக்கிறது. அவர் சொல்லிட்டாருங்க. மேக்கருக்கு 20 பேருக்கு பிளாட் போகிறவங்க அதான் தடம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு தடம் இல்லை, உனக்கு தடம் இல்லைறா அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எவன்டா உனக்கு அது வண்டியில் இருக்க அதிகாரம் கொடுத்தானே இருக்கிறாரு. நான் தான் திருப்பி கேட்டு நான் மாடு மேய்க்கிறக்கு அவங்களுக்கு வந்தேனுங்க. எப்படி இது இவங்களோட அறியாமையா இல்லை பொதுநலம் அறிவு இல்லாமையா இல்லை அவங்களோட புத்தியா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால பொதுமக்களும் பொதுஜனங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. காமெடியாக ஷேர் பண்ணி கொடுங்க. எப்படி இது காமெடி பீஸ் இது. அதனால போய் பாருங்க. இத்தனை சொத்து வசதி விற்று போட்டு தடத்தில் வராருன்னு சொல்கிறாரு. தடம் அதாவது 20-30 ஃப்ளாட்டு வித்தாச்சு அவங்க. 30 பேருக்கு விற்று தடத்தில் அது எப்படி என்ன மாத்திரம் எனக்கு தடம் இல்லையாமல்? எப்படி தடம் இல்லையாமல்? அதை நான் சொல்லிட்டு வந்தேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. என்னால் என்ன முடியுமோ நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்டு எனக்கு அனுமதி இருந்துக்கிறாரு அங்கே மிஷின் நிறுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. இந்த வீடியோவை எல்லாரும் கேட்டுட்டு எல்லாரும் பரமாதி ஷேர் பண்ணி கொடுங்க. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். இந்த சேனலில் பார்க்குற அனைவரும் எல்லாரும் ஷேர் பண்ண பரமாவதி. நிறைய வீடியோ போட வேண்டியது இருக்குது. டைம் பத்ததில்லை, கொஞ்சம் போடலாம். சரிங்களா? ஜெய்ஹிந்த்.